Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Excel workbookல visible and invisible digital signatures எப்படி ஆட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all நம்மக்கிட்ட ஒரு sample invoice இருக்கு. So இந்த workbookல நமக்கு ஒரு digital signature பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு விசிபிள் சிக்னேச்சரை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இன்சர்ட் டேப்குள்ளே டெக்ஸ்டோட குரூப்பில் பார்த்தோம்னா சிக்னேச்சர் லைன் உண்டு. ஸோ கிளிக் பண்ணும்போது சைனரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்காக சிக்னேச்சர் செட்டப் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ இதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் சைனரோட நேம் என்ன, சைனரோட டெசிக்னேஷன் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நீங்கள் சைனரோட நேம் கொடுக்கணும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு சைனரோட நேம் வந்து என்ன பண்ணுறேன்னா தமிழ் அரசன் நாம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே ரைட். அண்ட் சைனரோட டைட்டிலில் என்ன டெசிக்னேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர், இல்லை வந்து ஜெனரல் மேனேஜர், ஃபினான்ஷியல் மேனேஜர். ஸோ என்ன டெசிக்னேஷன் வேணுமோ மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுக்கல அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் ரீமாடிஃபை பண்ணல. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னேச்சர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. அண்ட் இந்த சிக்னேச்சர் பாக்ஸை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு நார்மலாக இந்த பொசிஷனில் இருந்தாலே ஓகே. ஸோ இப்போது நமக்கு தேவையான சிக்னேச்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. டைரெக்டாக அந்த சிக்னேச்சர் பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி சைனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக அந்த சிக்னேச்சர் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. பட் இங்கே ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் டபுள் கிளிக் பண்ணும்போது சைன் ஆப்ஷன் வரல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறதுக்கான எந்த சைனிங் சர்டிஃபிகேட்ஸும் இல்லை அப்படிங்கிற வார்னிங் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சரை ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு சைனிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதை முதல்ல எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். விண்டோஸ் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே வந்துடலாம். அண்ட் அதில் சி ட்ரைவுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு நம்ம என்ன சர்ச் பண்ணணும்னா selfcert.exe அப்படிங்கிற ஃபைல், ஓகே சாரி .exe அப்படிங்கிற இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த குறிப்பிட்ட ஃபைலை கண்டுபிடிச்ச கையோட ஜஸ்ட் நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் ஆஸ் அ ஷார்ட்கட்டாக நம்ம என்ன பண்ணலாம், அதை சென்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம மறுபடியும் இதை சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம டெஸ்க்டாப்பை செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு செல்ஃப் சர்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் உண்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான நேமில் ஒரு சைனிங் சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து தமிழ் அரசன் அப்படிங்கிற பேரில் தான் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ தமிழ் அரசன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிக்னேச்சர் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணும்போது சைனிங் ஆப்ஷன் உண்டு. டைரெக்டாக உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணி சைன் பண்ணாலும் சரி, இல்லை ஆஸ் அ இமேஜாக உங்கள் சிக்னேச்சர் வந்து ஆஸ் அ இமேஜாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் செலக்ட் இமேஜ் கொடுத்து அந்த சிக்னேச்சர் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ அப்படி தான் ஆட் பண்ணி ஆகணும். பட் செலக்ட் இமேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆக்சுவலாக எந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நமக்கு குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா பெயிண்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் நார்மல் ப்ரஷஸ்க்கு பதிலாக கொஞ்சம் கேலிகிராஃபி ப்ரஷஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல வைடான பென் டிப்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைஸ் எடுத்துக்கங்க. கொஞ்சம் இங்க் கலர் எடுத்துக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ட்ரா பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்னதெல்லாம் ட்ரா பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேன்வாஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற அளவுக்கு நல்லாவே என்ன பண்ணுங்கள், பெருசாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் பாக்ஸில் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் Ctrl+S கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் டெஸ்க்டாப்பில் நமக்கு சைன் அப்படிங்கிற நேமில் PNG ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் பெயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ செலக்ட் இமேஜ் கொடுத்து அண்ட் ஃப்ரம் அ ஃபைலில் ப்ரௌஸ் பண்ணி அந்த ஆப்ஷனில் ப்ரௌஸ் பண்ணி நம்மளுடைய சைன் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் நீங்கள் தான் வந்து சைனர் அண்ட் நீங்கள் சைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ண விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் டு இன்க்ளூட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த சைனரில் நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸில் போயிட்டு உங்களோட சைனர் ரோல் என்ன, அட்ரஸ் என்ன, சிட்டி, ஸோ ஐ மீன் உங்களுக்கு தேவையான இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரி வந்து இந்தியா அண்ட் வந்து சிட்டி வந்து இப்போதைக்கு சேலம் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ சைனர் ரோல் உங்கள் நேம் கொடுக்கலாம், இல்லை வந்து டெசிக்னேஷன் கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே சைனிங் ஆஸ் தமிழ் அரசன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட். ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு 2-3 சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுப்போம். லைக் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், செல்ஃப் சர்ட்டில் போயிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், லைக் ஜார்ஜ் வில்லியம்ஸ். ஸோ இன்னொரு சர்டிஃபிகேட் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போய் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் சாய்ஸஸில் நமக்கு தமிழரசன், ஜார்ஜ் வில்லியம்ஸ், ஸோ 2 சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போ அந்த தமிழரசன் அப்படிங்கிறதே ஓகே தான். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா சைன் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் சைன் பண்ண கையோட நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ அதில் யுவர் சிக்னேச்சர் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்ட் வித் திஸ் டாக்குமெண்ட். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சிக்னேச்சர் பாக்ஸ் மேலே நமக்கு ரெக்கவரபிள் சிக்னேச்சர்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெட் மார்க்லாம் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சிக்னேச்சர் பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி சிக்னேச்சரோட டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு இந்த யூசரோட ஐடென்டிட்டியை ட்ரஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அதை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த எந்த விதமான அந்த ரெட் மார்க்ஸும் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒர்க் புக்கை நீங்களோ இல்லை வேறு யாரோ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ என்னதுன்னு பார்த்தோம்னா, ஸோ 2 இன்ஃபர்மேஷன் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா சைன் பண்ணதுனால மார்க்ட் அஸ் ஃபைனல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான ஹோம் டேப் ஒரு எந்த டேப்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த ஒர்க் புக் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும். அண்ட் ஈவன் டைட்டில் பார்லையும் பார்த்தோம்னா ரீட் ஒன்லிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் கீழே ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தோம்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வியூ சிக்னேச்சர் கொடுத்து அந்த சிக்னேச்சரை பார்த்தாலும் சரி, இல்லை கீழே ஸ்டேட்டஸ் பாரில் சிக்னேச்சர் ஐக்கனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் டேப் உண்டு. ஸோ யார் சைன் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் சைன் பண்ணாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியோ இல்லை அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணியோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சிக்னேச்சர் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணணும் போது இன்ஃபர்மேஷன் அபவுட் த சைனர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நாம் அங்கே அடிஷ்னலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு விசிபிளாக உண்டு. ஸோ இந்த ஒர்க் புக்கில் இந்த சிக்னேச்சர் இருக்கிற வரைக்கும் எடிட் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு எடிட் பண்ணணும் இல்லை இந்த சிக்னேச்சரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நீங்கள் இந்த சிக்னேச்சர் டேப்பில் இருக்கும் போதே இந்த பேனலில் இருக்கும் போதே அந்த சிக்னேச்சரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் சிக்னேச்சர் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை மார்க்ட் அஸ் ஃபைனல் அந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணுற மாதிரி எடிட் எனிவே கொடுத்தும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சிக்னேச்சரை ரிமூவ் பண்ண முடியும். இல்லை டேரெக்டாக சிக்னேச்சர் பாக்ஸையும் ரைட் கிளிக் பண்ணி தாராளமாக உங்களுக்கு சிக்னேச்சர் வேண்டாங்கிற பட்சத்தில் அந்த சிக்னேச்சரை கம்ப்ளீட்டாக அங்கேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லா டேப்லையும் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து வேறு ஒருத்தர் சைன் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க் புக்கில் சிக்னேச்சர் பாக்ஸ் ப்ளேஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் ஸ்டெப் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம் டேப்பில் இன்சர்ட் டேப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிக்னேச்சர் லைன் என்ன பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ சஜஸ்டட் சைனரில் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு ஜெய்சன் ப்ராடி தான் வந்து சைன் பண்ண போகிறாருன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஜெய்சன் ப்ராடின்னு கொடுத்துடலாம். அண்ட் சைனரோட டைட்டிலில் வந்து நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், லைக் சேம் மேனேஜர் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன். இமெயில் அட்ரஸ் கொடுக்கல, பட் இந்த வாட்டி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறேன் மாற்றி கொடுக்குறேன். ஸோ மிஸ்டர் ப்ராடி, okay, Mr. Brody, before signing this document, verify that the content you are signing is correct. Allow the signer to add comments அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. அண்ட் பொசிஷன்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா சென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அந்த ரிசீவர் வந்து அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னதுன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணணும், திஸ் டாக்குமெண்ட் நீட்ஸ் டு பி சைன்ட் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவங்க டைரெக்டாக சிக்னேச்சர் பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி சைன் கொடுத்தாலும் சரி, இல்லை வியூ சிக்னேச்சர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த சிக்னேச்சர் பேனல் உண்டு. ஜஸ்ட் அந்த ஜெய்சன் ப்ரோடி அப்படிங்கிற நேம் உண்டு, ரைட் கிளிக் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம்னா சைன் பண்ணலாம். ஸோ சைன் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ஸோ அங்கே வந்து கமிட்மெண்ட், ஸோ சேம் அதே மாதிரி சிக்னேச்சருக்கான ஆப்ஷன்லாம் உண்டு. நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணியோ இல்லை டேரெக்டாக டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சைன் பண்ணலாம். அண்ட் கீழே பார்த்தோம்னா கமிட்மெண்ட் டைப். ஸோ கமிட்மெண்ட் டைப்பில் யார் எதுக்காக சைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ கமிட்மெண்ட் டைப்பில் வந்து
ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்ரூவ் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்களே கிரியேட் பண்ணி அப்ரூவ் பண்ணுறீங்கன்னா கிரியேட்டட் அண்ட் அப்ரூவ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கிரியேட் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிரியேட் கொடுக்கலாம். பட் நாம் அப்ரூவ் பண்ணுறோங்கிறதுனால அப்ரூவ் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பர்பஸ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களோட இஷ்டம். இல்லை நீங்கள் வந்து அது கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் கான்ஃபிடென்ஷியல், ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இங்கேயும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், சைன் பண்ணலாம். பட் நாம் இப்போதைக்கு சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வேறு ஒன்று தற்சமயத்துக்கு இப்போ என்ன பண்ணுவோம், ஜேசன் ஒரு சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து தமிழரசன் அப்படிங்கிறதான் சர்டிஃபிகேட்டாக இருக்குது. நம்ம சேஞ்சில் போய் என்ன பண்ணலாம்னா மோர் சாய்ஸஸ். ஸோ ஏற்கனவே ஜேசன் ப்ரோடி செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ ஜேசன் ப்ரோடி அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சைன் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் சேம் அதே தான். அண்ட் இங்கேயும் ரெக்கவரபிள் சிக்னேச்சர் நீங்கள் ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் சிக்னேச்சர் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ட்ரஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நாமளே சைன் பண்ணணுங்கிற பட்சத்தில் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை வேறு ஒருத்தவங்க சைன் பண்ணுற மாதிரி நீங்கள் அனுப்பணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அந்த சிக்னேச்சரோட பாக்ஸ், அந்த பிளேஸ் ஹோல்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புனாலே போதும். அப்போ அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சைன் பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக அவங்க சைன் பண்ணும்போது நாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் டாப்லேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் தாராளமாக என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஒரு இன்விசிபிள் சிக்னேச்சரை எப்படி ஆட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைல் டேப் பேக் ஸ்டேஜ் வியூவில் பார்த்தோம்னா இன்ஃபோ, ஸோ இன்ஃபர்மேஷன் கேட்டகரியில் நமக்கு ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கமாண்ட்குள்ளே பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அண்ட் அதில் பார்த்தோம்னா ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இங்கேருந்து நம்ம ஆட் பண்ணுற டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்த்தோம்னா இன்விசிபிள் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு டைரெக்டாக சைன் ஆப்ஷன் உண்டு. ஸோ கமிட்மெண்ட் டைப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து கிரியேட் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் டைப் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். ஸோ பர்பஸில் வந்து ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ஷியல். அண்ட் அதே மாதிரி சைனரோட டீட்டெயிலில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ, ஸோ மேனேஜர் அண்ட் வந்து அட்ரஸ் ஆர் சிட்டி, ஸோ என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மென்ஷன் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துட்டு அண்ட் சைனிங்கோட சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போதைக்கு ஆஸ் ஜார்ஜ் வில்லியம்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா சைன் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சைன் கொடுத்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணலாம், சைன் பண்ணிடலாம். பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளாக பார்த்தீங்கன்னா எங்கேயும் நமக்கு என்ன இருக்காது, சிக்னேச்சர்ஸ் இருக்காது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் ரீட் ஒன்லி தான். ஸோ எந்த கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கும். பட் விசிபிளாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன இருக்காது, சிக்னேச்சர் இருக்காது. ஸோ மற்றபடி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வியூ சிக்னேச்சர் கொடுத்து அண்ட் அந்த பேனல் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சரை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்கேஸ் எடிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா லிபரலாகவே நமக்கு அவைலபிளாகவே இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக 2 விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவ் பண்ணாத ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கில் நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் பாக்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. பட் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். என்னென்னா இந்த ஒர்க் புக்கை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணாமல் நீங்கள் சைன் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணுங்கள், உங்கள் ஒர்க் புக்கை சேவ் பண்ணிடுங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, செல்ஃப் சர்ட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சைனிங் சர்டிஃபிகேட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். பட் நமக்கு தேவையில்லாத சர்டிஃபிகேட்ஸை டெலீட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி டெலீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். சேம் விண்டோஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுங்கள். சேம் சி டிரைவ்க்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நமக்கு தேவையான லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வியூ டேப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹிடன் ஐட்டம்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 7லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் டிரைவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ அதில் போயிட்டு வியூ டேப்பில் நீங்கள் ஹிடன் ஐட்டம்ஸை என்ன பண்ணலாம்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூசர்ஸ்குள்ளே உங்களுடைய யூசர் நேம்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு ஆப் டேட்டா உண்டு. ஸோ ஆப் டேட்டாங்கிறது இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபோல்டர். ஸோ அதனால் முதல்ல நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா ரோமிங் உண்டு. ரோமிங்கில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அங்கே நமக்கு மைக்ரோசாஃப்ட் உண்டு. அண்ட் இங்கே சிஸ்டம் சர்டிஃபிகேட்ஸ் ஃபோல்டரில், மை ஃபோல்டரில் அண்ட் சேம் சர்டிஃபிகேட்ஸ் ஃபோல்டரில் பார்த்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த 3 சைனிங் சர்டிஃபிகேட்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் நமக்கு தேவையில்லாத சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணிடலாம். பட் நமக்கு என்ன டவுட் இருக்கும்னா, என்ன ப்ரோ நேமே இல்லை, வெறும் கீயாக இருக்குது, பட் எப்படி அதை டெலீட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஜேசன் ப்ரோடி அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓப்பன் வித் அண்ட் ஓப்பன் வித்தில் ஷோ ஆப்ஸ் அண்ட் இங்கே பார்த்தோம்னா நோட் பேட். ஸோ நோட் பேடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள்.
அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்டில் போயிட்டு நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணாலும் வந்துடும். ஓகே, ஸோ அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும். ஸோ அங்கே நேம் விசிபிளாகவே இருக்கும். ஸோ இது ஜார்ஜ் வில்லியம்ஸ், அதுக்கான சர்டிஃபிகேட். அண்ட் ஜஸ்ட் சேம் நோட் பேடை என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா இதை ட்ராக் பண்ணோம்னா ஸோ இது ஜேசன் ப்ரோடி. ஸோ இந்த சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டும் டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி சைனிங் ஆஸில் போய் பார்த்தோம்னா நமக்கு அங்கே 2 ஆப்ஷன் தான் உண்டு, தமிழரசன், ஜார்ஜ் வில்லியம்ஸ். பட் அங்கே ஜேசன் ப்ரோடி அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி இந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வந்துகிட்டே இருக்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி டேரெக்டாக சென்ட் டு டெஸ்க்டாப் ஆஸ் அ ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்டு நமக்கு டெஸ்க்டாப்லேயே உண்டு. அண்ட் அந்த சர்டிஃபிகேட்ஸை டெலீட் பண்ணணுன்றதுக்கு அந்த ஃபோல்டரோட ஷார்ட்கட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்லேயே உண்டு. ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.